நோன்பு என்பது தீய எண்ணங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் நம்மை தடுத்துக் கொள்கிறது. நோன்பு காலத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு நன்மையான செயலுக்கும் 10 முதல் 700 மடங்கு வரை கூலி கொடுக்கப்படுகிறது. நோன்பு என கூறியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறான். நோன்பாளிகளின் அந்தஸ்து மறுமையில் உயர்த்தப்படும். நோன்பாளிகளுக்கான ரையான் வாசல் வழியாக அவர்கள் கவனம் நுழைவர். ஆனாலும் எவர்கள் தாங்கள் நோன்பு நோற்றும் விலக்கப்பட்ட தீய பேச்சுகளையும் தவறான செயல்களையும் விடவில்லையோ அவர்கள் உண்பதையும் குடிப்பதையும் விட்டு விடுதலில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்கள் எந்த நன்மையையும் அடைந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்று திருமறை கூறுகிறது. நோன்பின் 1 மாதம் என்பது மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய செய்வதற்கும் இறையச்சத்தோடு வாழச் செய்வதற்குமான சிறந்த பயிற்சி பட்டறையாகும். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அளப்பரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். இது நோன்பு காலம். இந்த 1 மாதம் நாம் இறையச்சத்துடன் நடந்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவர் அந்த 1 மாத காலத்திற்கான நன்மைகளை மட்டுமே அடையலாம். மற்ற 11 மாதத்தில் நம்முடைய செயல்களுக்கு நாம் இறைவன் முன் குற்றவாளிகளைத்தான் பார்க்கப்படுவோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன், மிக்க ஞானமுடையவன். ரமலான் மாதம் இறைவனின் பேரருளையும் பாவ மன்னிப்பையும் நற்கூலிகளையும் சுமந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் நோன்பு நோற்றுக்கொண்டு தேர்வுக்கு தங்களால் படிக்க முடியாது என்ற மாணவர்களும் வெளியில் சென்று வேலை செய்ய முடியாது என்ற சில ஆண்களும் கடினமான வேலைகளை செய்ய முடியாது என்ற சில பெண்களும் நினைத்து நோன்பை விடும் நிலை வராது. இந்த ரமலானின் நம்முடைய பேணுதலும் இறை அச்சமும் அதிகரித்தல் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் இவை இரண்டையும் நம் இறுதி மூச்சு வரை உயிர்ப்புடன் வைத்திருப்பதாகும். அனைவரும் ரமலானை வரவேற்போம். நன்றி, வணக்கம்.